திரு ஸ்ரீதர் கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லாம வெற்றா வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தாவேக்கா இல்லைன்றுச்சு. சீமான் அவர்கள் போன எலெக்ஷன்லேயே மறுத்துட்டார். இப்ப யாரு வருவா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதாவது ஒரு அதிமுக தொண்டர்கள்ட்டே ஒரு பேச்சு உண்டு. அதிமுக காரனை யாரும் தோக்கடிக்க முடியாது. அதிமுக காரனை நினச்சா தான் அதிமுக தோக்கடிக்க முடியும். இந்த இடத்துல அதை பதிவு செஞ்சுட்டு இன்றைக்கி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அம்மா இந்த மாதிரி பொதுக்குழு நடத்தும்போது அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வருவாங்க. அப்போ கூட எந்திரிச்சு அம்மா பொதுக்குழு நடத்தும்போது கூட குறிப்பாக நம்ம வடபழனி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எந்திரிச்சு ஒவ்வொரு கட்சிக்காரர் மாரி என்னென்ன பண்ணாங்கன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அம்மா சொல்லியுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க பொதுக்குழு கூட்டத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி நடந்த ஒரு நிகழ்வில் அப்படி நடந்த அதிமுக கூட்டத்தில் இன்றைக்கி இவங்க சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இருக்குது, அல்லது ரிசன்மெண்ட் இருக்குது, அல்லது மந்திரிகள்கிட்டே எதிர்ப்பு இருக்குன்னா யாராவது ஒருத்தர் அம்மா இருக்கும்போதே எடுத்து பேசினவங்க, இன்னும் சொல்லப்போனால் அம்மா இருக்கும்போதே ஒரு தொண்டனின் குரல் அப்படின்னு சொல்லி ஜூனியர் ஒன்னெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க அம்மா இருக்கும்போது. அதை விடுங்க, இப்போ அப்படி இருக்கும்போது இவங்க யாராவது ஒருத்தர் பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசல? பெர்ஃபெக்ட்டா நடக்கிறதா சந்தேகத்தை எழுப்புது. இல்ல இல்ல, அதுதான் சொல்றாரு. ஒரு வாரம் ட்ரெய்னிங் போயிருக்கீங்களா? ட்ரெய்னிங் போனா கூட ட்ரெய்னிங் வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ட்ரெய்னிங்கே கொடுத்துட்டேன்னு வைங்க, எல்லாத்தையும் மாஸ்டர் ட்ரெயினிங் கொடுக்க முடியும். எவனா ஒருத்தர் இருந்துச்சு பேசிட மாட்டான். பேசுவானா பேச மாட்டானா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. எதுவும் கலர் பேசக்கூடாது, ஃப்ராங்காக பேசணும். இந்த கூட்டத்தில் 1100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 1100 ஒருத்தருக்கு பிடிக்கலனா கூட அதிமுக வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி எடுத்து பேசுவோம். பேசியிருக்காங்க, அது அம்மா இருக்கும்போது பேசியிருக்காங்க. அப்படி இருந்த படத்தில் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இருக்கிற அவர் பொதுச்செயலாளர் இருக்கும்போது இதை பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா? ஃப்ராங்காக சொல்லுங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், 4 பேருக்கு நான் சொல்கிறேன். பேசியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், பேசலை. அதை என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு தெரியும் தொண்டன் என்ன தெரியுதுன்னா, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எதிர்கட்சியாக இருந்த திமுக இன்னைக்கு ஆட்சியில் வந்து உட்காந்துருச்சு. இருங்க நான் சொல்லி கொடுறேன். இனி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா திருப்பியும் திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கட்சிக்காரன் பூரா வந்துட்டான். நீங்களே பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா அதுதான் சரி, சண்டை போட்டு வெளியே அதைத்தான் சொல்றேன். அதான் அதனாலதான் அந்த பேச்சு வரவே இல்லை. அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, மனமாச்சரியங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வெற்றி செய்வோம். அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் எல்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாம் கூட்டி கொடுத்தவங்க சொன்னாங்க, அப்படி எல்லாம் பேசி வச்சு கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்கல்ல. அவங்க பேசும்போது என்ன கைத்தட்டு என்ன ஆரவாரம் நடந்துச்சு, இருந்துச்சா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டை எடுத்துக்கிட்டு இதை ஒரு எழுச்சியாக எடுத்துக்கிட்டு. சசிகலா வந்தப்பையும் கைத்தட்டினாங்க சார். இல்லை உற்சாகம் இருந்துச்சு. இல்லை அது வேற இது வேற, அது வேற இது வேற. இது வந்து டிட்டர்மைன்டு ஒரு மீட்டிங்கு. இதில் வந்து இது இப்போ இந்த மீட்டிங் வந்து 26 அதிமுக, நான் இந்த கோஷ்டியில் பற்றி நான் பேசல, நான் விரும்பலை, தயாரில். அதிமுகவுடைய கொள்கை, தொண்டனுடைய கொள்கை என்ன, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நம்மக்குள்ளே சண்டை போட்டு திமுக ஆட்சிக்கு வர வச்சிட்டோம், அந்த தப்பு இனியும் செய்யக்கூடாது. அடுத்த 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஊருகிட்ட கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி நம்ம சண்டை போட்டுருக்க கூடாது. தொண்டர்கள் வந்துட்டாங்க. தொண்டர்கள் அதான் சொல்றேன், தொண்டர்கள் எழும்பி விட்டார்கள். கரெக்ட், தொண்டர்கள் எழுப்பி விட்டார்கள். இஸ் கரெக்ட். தொண்டர்கள் எழுப்பி விட்டார்கள். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கிறீங்களா? ஒருத்தர் கூட இல்லையா? நீங்க உள்ளுக்குள்ளேயே புகைச்சிருக்கீங்க. ஒருத்தர் கூட ஒரு சின்ன குரல் கூட. நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்துட்டு மறைச்சிட்டு வேற பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்ற. அண்ணா வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பல பொதுக்குழுக்களை பார்த்திருக்கார். 2 நாள் பொதுக்குழு நடந்திருக்கு. ஹோல் டே பொதுக்குழு நடக்கும். என்ன தெரியுங்களா, திடீர்னு அம்மா உட்காந்துட்டே இருப்பாங்க, இந்த மாவட்ட செயலர் வர சொல்லுங்க அப்படின்னு பேச சொல்லுவாங்க. அவர் பேசி முடிச்ச உடனே அவர் கவுண்டர், அவர் ஒன்றிய செயலர் வர சொல்லுங்கப்பாங்க. இதெல்லாம் நம்ம பொதுக்குழுல பார்த்தாச்சு. அதெல்லாம் இப்ப நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, எங்க சலசலப்பு வேண்டாம். ஆனா ஒரு கொஸ்டின் மாத்திரம் நான் கேட்கறேன், கட்டுப்பாடோடு இருக்குன்னு சொன்னா நடந்தது உண்மையை சொல்றேன்னா, மீதியெல்லாம் நான் என்டாஸ் பண்ண முடியாது. அந்த வேலுமணி முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது, 15 இடத்துல ஜெயிச்சிருப்போம்னு சொன்னாரு. அது அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதுக்கு எடுத்தவர் அண்ணாமலைன்னு சேர்த்து சொல்றாரு. யாரு அதுக்கு எடுத்தவர் அண்ணாமலைன்னு சேர்த்து சொல்றாரு. சார் அண்ணாமலை நீங்க தான் வேணான்றீங்க சார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேணவே வேணான்றார், பிஜேபியினுடைய கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்காரு, நீங்க அண்ணாமலை கிட்ட போகணும். ஸோ அந்த ஒப்பீனியனை சொன்னது யார்? திரு வேலுமணி.
அப்போ திஸ் கான்ட்ரவர்சியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியுது இல்லை. அப்படியே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஒன்றா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு பொதுக்குழு கூடிச்சு சார், ஐயா நான் தான் இப்போ அவர் நேராக எழுச்சி நான் அவரை பாராட்டியிருப்பேன், யாரா பழனிசாமியை. உங்கள் மனசை திறந்து கருத்துக்களை வந்து இங்கே சொல்லுங்கள். ஒற்றுமையாக இவர் அண்ணன் சொன்னார்ல ஒற்றுமையாக போகணும்னு நினைக்கிறவங்க வந்து சொல்லுங்கள், நான் அதை நோட் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல பேசுவேன்னு சொல்லுவாங்களா? சொல்லிருக்காங்களா? கேட்போம். திறந்த மனதோடு ஏன் அந்த குரலை ஒடுக்குறாரு? திறந்த மனதோடு எல்லாரும் பேச வச்சிருந்தா அது ஆரோக்கியமான பொதுக்குழுன்னு சொல்லலாம். இப்போ மூடி மறைச்சா என்னைக்கா வெடிச்சிருமே சார் அப்படின்ற. இல்லை சார், என்ன பிரச்சனைங்க சொல்லுங்க போகிறோம். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை தாண்டி கட்சிக்குள்ள வேற என்ன பிரச்சனை? செங்கோட்டையன் சொன்னாரே சார், எல்லாம் ஒண்ணா இருக்க முயற்சி. செங்கோட்டையன் வந்து ஒரு நாளிதழ் கழித்து பேட்டி பாருங்க, மிக தெளிவாக சொன்னார். அதாவது சேர்க்கலாம் என்கிற கருத்தும் இருக்கிறது, வேண்டாம் என்கிற கருத்தும் இருக்கிறது. இதை வந்து தலைமை பரிசீலிக்கும் அவர் தெளிவாக சொன்னாங்க. எந்த முரண்பாடுமே இல்லை. அப்படி முரண்பாடு இருந்தால் நிச்சயமாக நேரடியாக பேசுவாங்களுடைய ஊடகங்கள்லையோ மற்ற சமூக வலைதளங்கள்லையோ வரக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் எந்த சஞ்சலமும் இல்லை, சங்கடமும் இல்லை. ஏன்னா எல்லோருமே எடப்பாடியாரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு நேரம் ஒதுக்கூடியதான் அவர். இதை வெளியில் சொல்லி பிரச்சனை பண்ணி நெருக்கடி கொடுத்தெல்லாம் அவருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்க அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பொதுக்குழு நடக்கும் முன்பாக நிறைய பேசிட்டோம். இப்போ பொதுக்குழு 16 தீர்மானம் போட்டிருக்குது. இப்போ கூட்டணி அமைப்பது இதெல்லாமே எடப்பாடியார் பேசினார். இப்போ அதிமுக 2026 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தாண்டி வேறு சிந்தனையே இல்லை. இப்போ அதை நோக்கி பயணிக்கிற போது இடையில் இந்த மாதிரி பிரச்சனை எதுக்குங்கிறத இந்த பொதுக்குழு யாராக பேசினாங்க பாருங்க. வெளியில் போனவங்க, வெளியில் இருக்கிறவங்க, வர விரும்புகிறவங்க யாரை பற்றியும் சிந்திக்காமல் 26 எதிரியான திமுகவை வீழ்த்துவது எப்படி என்பதை மட்டுமே மையமாக கொண்டு அதிமுக பேசிக் கொண்டிருக்கிறது. 1.5 ஆண்டு காலத்தில் வீரியமாக போராட்டம் நடத்தி அதிமுக வலிமை பெற்று இன்னும் வரக்கூடிய கட்சிகள் சொல்றாங்க, யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, எல்லாமே பாருங்க. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குங்க, வலிமையான கூட்டணியை அமைத்தே தீருங்க. பாஜக திமுக தவிர மீதி அனைத்து கட்சிகளுமே அதிமுகவுக்கு வரலாம், நிச்சயமாக வரும். அதுக்கு நீங்கள் காலம் தான் பதில் சொல்லுங்க. ஏன்னா நாட்கள் அதிகமாக நிலையில் போயிடும். நாளை தேர்தல் வர்ற மாதிரி இல்லை, யாருமே சேராத மாதிரி பேசுறது வீணுங்க. இன்னைக்கு அலைன்ஸ் இதில் உருவாச்சுன்னா நிச்சயமாக நிற்காது, காலப்போக்கில் கரைஞ்சு போயிடும். கடைசி ஒரு மாதம் முன்பாக பேசி முடிவெடுத்து வலிமையான கூட்டணி அமைக்கும். 26 அதிமுக ஆட்சி சார்ந்தீங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்க. நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சியில் பல மூத்த தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பல, அவர்களே விரும்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சி கூட உங்களோடு இணைந்து வர வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களுமே ஏன் வரும்னு சொன்னால் அதிமுகவோடு இருக்கிற சுயமரியாதை தன்மை வேறு, திமுகவோடு வேறு. ஏன்னா அதிமுக என்பது எந்த கூட்டணி கட்சிக்கும் அளித்ததில்லை. திமுக அப்படி அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி கூட மணலி கந்தசாமி தலைமையில் அளித்த கட்சி திமுக. எனவே அதிமுகவை விரும்பி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்காங்க மனப்பூர்வமாக. 26 நடக்கும், நிச்சயமாக எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். இது போல கருத்துக்கள் நாங்கள் புறந்தே தான் போறோம். கேபி முனுசாமி சொல்றாரு, கொஞ்சம் கடுமையாக உழைச்சோம்னா வேற இடத்துல இருக்க திமுக கூட்டணி கட்சி கூட வந்துடும் அப்படின்றார். கடன் வாங்கி கூட செலவு பண்ணுங்க, நம்ம ஆட்சி கொண்டு வந்துடலான்ட்டு. கடன் வாங்கி எங்கிறது கடன்? அதை தான் நாங்களும் கேட்கணும்னு நினச்சேன். 250 கோடி அண்ணன் வச்சுட்டு வந்தேன்னாரு. இன்னைக்கு 160 கோடி தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குங்கிறாங்க. என்ன சார், ரெண்டு கோடியே 40 லட்சம் உறுப்பினர் வச்சா அதுவே சார், அதுவே கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் உள்ள வந்துருக்கு சார். ஒரு நிமிஷம், நிறைய பாருங்க, நான் என்ன சொல்றேன், அங்க ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்குது, காலியாகி போயிட்டு இருக்குது.